எப்படா வெளியும் சித்தியை வந்து கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம அம்மாட்ட போய் கோயில் திருவிழாக்கு வாங்கன்னு சொன்னாலும் வரமாட்டாங்க. நம்ம சித்தியாவது நமக்காக வரேன்னு சொன்னிச்சு. இது சித்தியை கூட்டிட்டு போயிட்டு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்க சொல்லணும் என் வீட்டுக்கார. சித்தி, சித்தி, சித்தி எங்க சித்தி இருக்கா? இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருந்தா மனுஷங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. 3 பேருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ முருகண்ணே, ஏன்னா நீங்க வேற ஏதோ 3வது ஆளை கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டு இருக்கீங்க 2 நாளா. அப்படி இல்லம்மா, முன்னாடி மாதிரியா நீங்க சின்ன பிள்ளையா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்த வீட்டுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். இப்படியே எல்லாரும் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் நான், பாத்துக்கங்க. இல்லம்மா சின்ன பொண்ணு, முன்னாடி நீ அப்பா அம்மா வீட்டுல இருந்து வருவ, உனக்கிட்ட நான் வேலை சொல்லுவேன், உன்னை திட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா அப்போது நீங்க எங்க வீட்டு பொண்ணு. ஆனா இப்ப இன்னொருத்தவங்க வீட்டு பொண்ணு இல்ல, அவங்களோட வரும்போது உனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும் நாங்க. இல்லன்னா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க சொல்லு? சரிண்ணே, இப்ப யார் கூட நான் வந்திருக்கேன்? நான் மட்டும் தானே வந்திருக்கேன். இப்பவும் அது மாதிரி மரியாதை கொடுக்கணும். சரிம்மா சரிம்மா, சாப்பிடுறியா? இல்லண்ணே வேண்டாம், நான் வரும்போதே என் வீட்டுக்காரர் 2 தோசை போட்டு கொடுத்தாரு, சாப்பிட்டு தான் வந்தேன். என்னது, வீட்டுக்காரவங்க சமைச்சு கொடுத்தாங்களா? ஏமா சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஏன் அந்த பையனை சமைக்க சொன்ன? ஐயோ அண்ணன், அந்த கர்ம முடிச்ச சமையல் எனக்கு வந்தா நான் ஏன் அவரை சமைக்க சொல்றேன்? நான் எது பண்ணாலும் பிடிக்கலங்கிறாரு, அதனாலதான் அவரே சமைக்க சொல்லி சாப்பிட்டு வந்துட்டேன். ஏமா சின்ன பொண்ணு, ஒரு பையனை கட்டின புருஷனை சமைக்க சொல்றீ, இது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமாவது சமையலை கத்துக்கலாம்ல? ஏன்னா நானும் தான் கேக்குறேன், ஏன் சமையல்னா பொண்ணுங்க மட்டும் தான் சமைக்கணுமா? பசங்க சமைக்க கூடாதா? ஏன் இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க ஏன் இங்க வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க? ஏமா, என் சூழ்நிலை வேற, உன் புருஷ சூழ்நிலை வேற. நான் இங்க வந்து வயிற்று பொழப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் இங்க வேலை பார்த்தாதான் அங்க உன் அண்ணி பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிட முடியும். அந்த பையனை சமைக்க சொல்றியே, அது பாவம் இல்லையா? ஐயோ அண்ணே, என் கையால சமைச்சு சாப்பிட்டா அவர் ரொம்ப பாவம்ண்ணே, அதனாலதான் அவர் கையாலே சமைச்சு சாப்பிட சொல்றேன். எப்படியோமா, 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரி. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து இருங்க. கவலையே படாதீங்கண்ணே, நான் விட்டு கொடுத்து வாழ்வேன், அவர் சுட்டு கொடுத்து வாழ்வாரு. என்னம்மா சொல்ற? அட, நான் தோசையே சொன்னேண்ணே. சரி சரி. சரிண்ணே, தம்பியும் சித்தியும் எங்க? ஆளே காணோம். சிவா தம்பி காலையிலே ஆபீஸ் கிளம்பி போயிடுச்சு. அம்மா உள்ள ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க உங்க கூட வர்றதுக்கு. சரிண்ணே. அண்ணே, எங்க சித்தியும் என் கூட வந்துருவாங்க, என் தம்பியும் ஆபீஸ் முடிஞ்சு அங்க வந்துருவான். அப்புறம் நீங்க மட்டும் இருக்கீங்க, நீங்களும் எங்க கூட வந்துருங்களேன். இல்லம்மா பரவாயில்ல, நீங்க கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா எல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த வீட்டை பாத்துக்கணும்ல. என்ன வீட்டை பூட்டி போட்டா கிடக்க போகுது, அதை என்ன தூக்கிட்டா போறாங்க? இதுக்கெல்லாம் எதுக்குண்ணே ஆள் காவலு? கல்யாணம் ஆகி இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே பேசுறீங்க. போங்க, நீங்க போய் அம்மாவை பாருங்க, உங்களுக்கு நான் காப்பி கொண்டு வரேன். என்னது சின்ன பிள்ளை மாதிரி பண்றேனா? என்னது எது பண்ணாலும் சின்ன பிள்ளை மாதிரி பண்றேங்கிறாங்க. பேர் மட்டும்தான் சின்ன பொண்ணு, பாக்கி எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுவோம். இப்ப நம்ம சொன்னது யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்களோ? எப்படியோ நம்ம சொல்றது பாக்குறவங்களுக்கு புரிஞ்சா சரி. அடட, வா சின்ன பொண்ணு, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட. நானும் எப்படா விடியும் உன்னை வந்து கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி எல்லாம் எடுத்துக்கிட்டியா, கிளம்பலாமா? கிளம்பலாம் சின்ன பொண்ணு. என்ன லக்கேஜ்லாம் பெருசா இருக்கு, எங்க வீட்லயே தங்கிடலான்னு வரியோ? ஏன்டி 10 நாள் திருவிழா வரையும் தான் உங்க வீட்டுல இருக்கணுமோ? அதுக்கப்புறமெல்லாம் இருக்க கூடாதோ? ஐயோ சித்தி, உனக்கு ஒரு கோடி கும்பிடு, எங்க வீட்லயே வந்து தங்கிரு, எனக்கு சமையலுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அடிப்பாவி, அதுக்காக என்னை உன் வீட்டு சமையல்காரியா வர சொல்றியா? சித்தி, நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, ஆனா நான் அப்படி நினைக்கல. உன் கைப்பக்கம் இருக்கே, ஐயோ அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குலயே நிக்குது சித்தி. நீ கொடுத்து விட்ட நண்டு குழம்பு மீன் வருவாலும் என் வீட்டுக்காரர் எனக்கு கூட வைக்காம அவரே எல்லாத்தையும் தின்னுட்டாரு தெரியுமா? என்னடி சொல்ற? அவ்வளவு நல்லாவா இருந்துச்சு? மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்டாரா? அட அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு கூட வைக்காம அவரே எல்லாத்தையும் சாப்பிட்டாரு சித்தி. சரிடி சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை தானே சாப்பிட்டாரு, விடு. அதான் நான் உங்க வீட்டுக்கு வரல, உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லி எல்லாம் நான் பண்ணித்தரேன். அட ஏன் சித்தி, நீ வேற காப்பு கட்டி 1 வாரத்துக்கு ஊருக்குள்ளேயே கவுச்சு பழங்க மாட்டாங்களாம். எப்ப 8ஆம் நாள் திருவிழா வருதோ அதுக்கப்புறம் தானே கவுச்சு, அதுக்கப்புறமா 2 நாள் கவுச்சு பழங்க கூடாதான். சரிடி, திருவிழா முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணித்தரேன். ஏன் சித்தி, நீ வேற இந்த 10 நாள் திருவிழா வரையும் நீ இருக்கிறியா என்னன்னே தெரியல. இடையிலே வந்து சித்தப்பா கூட்டிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல சின்ன பொண்ணு, இப்போதைக்கு சித்தப்பா இடையில வரவே மாட்டாரு. சித்தப்பா வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். வெளியூர்லாம் போகணும், மீட்டிங் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் ஆகும். அந்த 1 மாசம் வரையும் உங்க வீட்லயே இருக்கிறேன். சித்தி, உண்மையாவா சொல்ற? நீ சொல்றதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு சித்தி. என் மாமியாரை தவிர என் வீட்டுல வந்து யாருமே தங்கல சித்தி. நீயாச்சும் வர்றியா? ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, தைலதால் புரியல எனக்கு. சரிடி கிளம்பலாமா? சித்தி, எதையும் மறந்துடாத, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நீயே கேட்டாலும் நான் 1 மாசத்துக்கு இடையில கொண்டாந்து விட மாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன், ஒழுங்கா என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரிடி சின்ன பொண்ணு, எனக்கு ஏதாவது வேணும்னாலும் நான் சிவாட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். வா போலாமா? இதுக்கு எதுக்கு சித்தி சிவாட்ட சொல்லணும்? எதா இருந்தாலும் நீ என் வீட்டுக்காரே கேளு, அவரே வாங்கி வந்து கொடுத்துருவாரு. சரிடி சின்ன பொண்ணு. சித்தி, ஒரு 2 நிமிஷம் இருக்கிறியா? முருகனை காஃபி போட்டு வரேன்னு சொன்னாரு. இவர் கைப்பக்கமும் சூப்பர் சித்தி. என்ன டேஸ்ட்டுங்கிற, காஃபியே அவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
உனக்கு நீ செய்கிறத தவிர பாக்கி யார் செஞ்சாலும் நல்லா தாண்டி இருக்கும். அதை வேணும்னா சொல்லு சித்தி. என்னமோ தெரியல, எனக்கும் சமையலுக்கும் ஆகவே மாட்டுது. எடுத்தோடனே எல்லாருக்கும் சமைக்க வந்துடாதீ சின்ன பொண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும். உடனே சமைச்சிட முடியுமா? ஆட ஆனவுனா எல்லாரும் இதையே சொல்லுங்க. நேற்று என் வீட்டுக்காரர் சொன்னாரு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முருகன் சொன்னாரு, இப்போ நீ சொல்ற. நான் என்ன ட்ரை பண்ண மாட்டேன் நான் சொன்னேன்? ட்ரை பண்ணாலும் வர மாட்டுது சித்தி. சரி சரி, அதான் இப்போ நான் வரல, நான் சொல்லி கொடுக்குறேன். நீ செய். எப்படி வராமல் போகுதுன்னு நானும் பார்க்குறேன். அதெல்லாம் வரும், ஆனா யாரும் வாயில தான் வைக்க முடியாது. என்ன செல்வி, நில்லுக்கா, நானும் வரேன். ரொம்ப தூரம்லாம் போகல செல்வி, இங்கே தான் நிற்கிறேன், வா. என்னக்கா, அண்ணனா அதான் அக்காவை ஃபோன் பண்ண மாதிரி இருந்துச்சு, நீ பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு வந்துட்ட வெளியில. ஆமா செல்வி, அண்ணன் நம்ம ஊர் பக்கமா வந்துருச்சான். எனக்கா சொல்றேன், அண்ணி அக்கா வந்துட்டாங்களா? ஆமா செல்வி, நம்ம ஊர் பக்கமா வந்துட்டாங்க. வீடு தெரியாதுல்ல, அதனாலதான் நான் வந்து வெளியில நிக்கிறேன். ஓ, அதனாலதான் வந்து வெளியில நிக்கிறியா? சரிக்கா சரிக்கா. என்ன என்னைக்கு இல்லாம ராணிக்காவும் செல்வியக்காவும் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க, அதுவும் இந்த நேரத்துல? என்னாச்சு சின்ன பொண்ணு, ஏன் இங்க நிக்கிற? உங்க வீடு வந்துருச்சா? இல்ல சித்தி, நம்ம வீடு இங்கன்னு இல்ல, இன்னும் 4 வீடு தள்ளி போகணும். இது நம்ம தெரிஞ்சவங்க வீடுதான். தெரிஞ்சவங்க வீடா? சரி சரி, ஏன் எதுவும் உங்கள்கிட்ட பேசணுமா? சரி போ, போய் பேசிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். இல்ல சித்தி, பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்போ நாங்க காலையில அப்படி இல்லைன்னா சாயந்தரம் தான் எல்லாரும் ஒண்ணா நின்று பேசிக்கிட்டு இருப்போம். இந்த நேரத்துல யாருமே வெளியில வர மாட்டோம். அவங்க 2 பேரும் வெளியில வந்து நின்னுட்டு இருக்காங்க, அதான் என்னன்னு தெரியல. என்னன்னு கேட்டு போமா? சரி சின்ன பொண்ணு, வா கேட்டுட்டு போலாம். ஏக்கோ, ராணி அக்கோ, செல்வி அக்கோ. அட சின்ன பொண்ணு, யாரையோ பின்னாடி வச்சு கூட்டிட்டு வராளே, யாரு? அவங்க அம்மாவோ? எனக்கும் யாருன்னு தெரியலையே செல்வி. சரி சரி, சின்ன பொண்ணு வரட்டும், அவள்கிட்ட யாருன்னு கேட்போம். என்ன சின்ன பொண்ணு? இருங்கக்கா, வண்டியை ஏத்திட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு, எங்கேயோ வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கு, ரொம்ப தூரமா? இல்லக்கா, ரொம்ப தூரம்லாம் இல்ல, இங்கதான் பக்கம் தான். சித்தி வீடு வரையும் போயிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, யாரு இவங்க? உங்க அம்மாவா? இல்லக்கா, இவங்க எங்க அம்மாவோட தங்கச்சி, என்னோட சித்தி. நான் இப்ப கூட சொன்னேன்னா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு, அந்த சித்தி இவங்கதான். ஓ அப்படியா, சரி சரி. நேத்து கூட பெங்களூர் சித்தியை போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அவங்களா? ஆமாக்கா ஆமாக்கா, அவங்களேதான். சரி சின்ன பொண்ணு, சரி சின்ன பொண்ணு. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேம்மா, வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க? என்னாச்சு சித்தி, ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? இல்லடி சின்ன பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கடி. அச்சஸும் ஒரே மாதிரி இருக்காங்கடி. ஐயோ சித்தி, இவங்க 2 பேரும் ரெட்டை பிறவி, ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஒருத்தவங்க பேரு ராணி, ஒருத்தவங்க பேரு செல்வி. ஓ அப்படியா, ரெட்டை பிறவிங்களா? நான் தடவை ரெட்டை பிறவிங்களை பாக்குறேன் சின்ன பொண்ணு. அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க பாத்தியா? ஆமா சித்தி, நானும் ரெட்டை பிறவிங்களை இது நாள் வரையும் ஒன்னா பார்த்ததே கிடையாது. எனக்கே இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருந்துச்சு தெரியுமா? ஒரு அக்கா பேர் ராணி, ஒரு அக்கா பேர் செல்வி. பார்க்கதான் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஒரு அக்கா நல்லா கோவப்படுவாங்க, இன்னொரு அக்காவுக்கு கோவம்னா என்னன்னே தெரியாது. ஆமா சின்ன பொண்ணு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னதான் ஒரே மாதிரி உருவம் இருந்தாலும் அவங்க வெவ்வேறு குணத்தோட தான் இருப்பாங்களாம். இல்ல சித்தி, அப்படி பார்த்தா இவங்க 2 பேருக்குலாம் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. என்ன, அந்த அக்கா கொஞ்சம் கோவப்படுவாங்க, இந்த அக்கா கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க, அவ்வளவுதான். ஓ அப்படியா, சரி. இப்ப இவங்க 2 பேர்ல யாரு ராணி, யாரு செல்வி? நான் ராணி, இது என் தங்கச்சி செல்வி. நல்லா இருக்கீங்களாமா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எங்க ஊர் திருவிழாக்காக வந்திருக்கீங்க, எதையும் கூச்ச போயிட்டு கேட்காமலாம் இருக்காங்க. எதா இருந்தாலும் கேளுங்க, நாங்க உங்க வீட்ல உள்ளவங்க மாதிரி எதா இருந்தாலும் செய்வோம். சரிம்மா, அதனால என்ன, என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ எதுக்குங்க எங்கள்கிட்ட போயெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இதுவரை நான் ரெட்டை பிள்ளைங்களை எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா அச்சசல் ஒரே மாதிரி இருந்தாலும் நான் பார்த்தது கிடையாது. இப்ப மட்டும் நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி சாரி கட்டியிருந்தீங்க. உங்க 2 பேர்ல யார் ராணி யாரு செல்வின்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. எங்களை பாக்குறவங்க எல்லாருமே அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும்? சரிக்கா, நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன். அது என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நீங்க 2 பேரும் மட்டும் வெளியில வந்து நின்னுட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்துல? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையும் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. எங்க அண்ணனும் எங்க அக்காவும் ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு எங்க வீடெல்லாம் தெரியாது, வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
சரி, அவங்க ஏன் தேடி அலையணும்னு தான் நாங்களே வெளியில வந்து நிக்கிறோம். எங்களை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல. ஓ, சரி சரி, திருவிழாக்காக வந்துகிட்டு இருக்காங்களா? சரிக்கா, எங்க வந்துகிட்டு இருக்காங்களா? இப்பதான் அங்க இருந்து கிளம்புனாங்களாமா இல்ல வந்துட்டாங்களாமா? இல்ல சின்ன பிள்ளை, ஊருக்குள்ளாரெல்லாம் வந்துட்டாங்க. நம்ம வீடு முன்ன மாதிரி இல்லல்ல. எங்க அண்ணனும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அவனுக்கு தெரியாதுன்னு தான் வந்து வெளியிலே நிக்கிறோம். ஓ, ஊருக்குள்ளாரே வந்துட்டாங்களா? சூப்பர்க்கா. இந்தோ எங்க வீட்டுல எங்க சித்தி வந்துட்டாங்க. உங்க வீட்டுக்கு உங்க அக்கா அண்ணன் எல்லாரும் வரப்போறாங்க. அப்புறம் வசந்தி உமா எல்லார் வீட்டுக்கும் விருந்தாளி வருவாங்க. அப்படியே நம்ம தெருவே கல்ல கட்ட போதும் இந்த திருவிழாக்கு. சூப்பர். ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி இந்த திருவிழா வந்ததுக்கு எங்களுக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையா, இந்த திருவிழாவை சாக்கா வச்சு எங்க அக்கா அண்ணா எல்லாரையும் ஒண்ணா வச்சு பார்க்கலாம். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். சரிக்கா, நானும் எங்க சித்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நான் சாயந்தரமா வரேன். சரி சின்ன பொண்ணு, நீ வரும்போது உங்க சித்தியும் கூட்டிட்டு வா. அண்ணி, சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்கு வரும்போது நீங்களும் அவங்க கூட வாங்க. எங்க வீட்டுல பிள்ளைகளோட பேசி கிரிச்சிட்டு இருக்கும்போது நல்லா சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. என்னது அண்ணியா? என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு அண்ணி வேணுமா? ஆமா அண்ணி, சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்த மருமக. அவங்க அம்மா எங்களுக்கு சம்மந்தி முறையாகுது. அவங்கள நாங்க அண்ணின்னு தான் கூப்பிடுவோம். அப்ப அவங்களோட தங்கச்சி நீங்க, அப்ப உங்களையும் நாங்க அண்ணின்னு தானே கூப்பிடணும். அதனாலதான் உங்களை அண்ணின்னு கூப்பிடுறா. ஓ, அப்படியா? சரி சரி, அப்ப இனிமே நானும் உங்களை அண்ணின்னு தான் கூப்பிடணுமா? அதெல்லாம் உங்க விருப்பம் அண்ணி. உங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ கூப்பிடுங்க. நாங்க ரெண்டு பேரும் உங்களோட சின்ன பிள்ளைங்க தான். நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலே எனக்கு சந்தோஷம் தான், இல்ல அண்ணின்னு கூப்பிட்டாலே எனக்கு சந்தோஷம் தான். ராணி, செல்வி, நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசுறீங்கம்மா. உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சித்தி, எனக்கு இங்க இருக்கிறவங்களே ரொம்ப பிடிச்சது ராணி அக்காவை தான். வீட்டுல எது செஞ்சாலும் எனக்காக ஓடியாந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போவாங்க. நேற்று வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் அக்கா பொண்ணு உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தா. எங்க பொண்ணை நீங்க உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிறதா சொன்னா. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றிமா. ஐயோ அண்ணி, இது மாதிரி நன்றி எல்லாம் சொல்லி எங்களை எல்லாம் பிரிச்சு வச்சு பாக்காதீங்க. இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஐயோ அண்ணி, என்னைக்கு சின்ன பொண்ணு எங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அன்னையில இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு ஆயிட்டா. அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவளை பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு.